பொதுவாக பெண்களுக்கு இழைக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், அதை தாண்டி இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட திறமைகளை, அவங்களுக்கான சம அளவிலான ஊதியங்கள், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய தி சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயம், அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்படி த ஒன் சேஞ்ச் எட் டு ஹேப்பன், அந்த ஒரு மாற்றம் இன்னுமே நடக்காமல் இருக்குது இவ்வளோ காலகட்டத்திலையும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போது இண்டஸ்ட்ரியை பற்றி பேசணுன்னா, இங்கே வந்து மேல் டிரெக்டர்ஸ் எல்லாருமே வந்து டிரெக்டர்ஸ். பட் ஃபீமேல் டிரெக்டர்ஸ் வந்து அது ஃபீமேல் டிரெக்டர் இல்லை ஒரு உமன் டிரெக்டர் இல்லை விமன் டிரெக்டர்ஸ், ஃபீமேல் லெட் மூவிஸ், இல்லை இப்போது நாங்கள் நடிக்கிற படம் இது வந்து விமன் சென்ட்ரிக் படம், இல்லை உமன் சென்ட்ரிக் இல்லை விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அது ஹீரோஸ் இல்லை மெயில் ஆக்டர்ஸ் லீட் பண்ணுற படம்னா யாரும் மெயில் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ்ன்னு யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்குது. பட் இப்போது நான் இருக்கிற இல்லை நான் ரெப்ரசன்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் வந்து இதுதான் இது கூட இன்னும் சேஞ்ச் ஆகலை. லாஸ்ட் டைம் உங்களுக்கு நிறைய விஷயம் நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டாக்டராக இருக்காங்க. ஸோ அவள் வந்து டெலிவரி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பிறந்ததும் அவங்க ஃபேமிலிலாம் வந்து கேட்பாங்களாம், பொன் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படின்னு. அது வந்து பொன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டா அவங்க வீட்டில் இருக்கவங்க ஃபேஸ்லாம் மாறிடும். இப்போவும் இது வந்து இப்போது நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க பேரண்ட்ஸோ இல்லை கூட வந்தவங்களோ திட்டுவாங்களாம், இவ வந்து இன்னுமே வந்து இந்த மாதிரி குழந்தை தான் பெற்றுக்கிறா அப்படின்னு சொல்லி. ப்ரீவியஸாக மேபி பொன் குழந்தை இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நானும் அவ்வளோ நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனில் கூடவும் இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்களா அப்படின்னும் போது அவள் சொல்லுவா, ஆமாம் நான் இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன், நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது வந்து இன்னுமே இந்த சொசைட்டியில் இருந்துகிட்ருக்குன்னு நினைக்கும் போது அது ரொம்ப சேடாக இருக்குது. அந்த சொசைட்டியில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பெண் குழந்தை பிறந்தாலே அந்த வீட்டில் சந்தோஷம் போயிடுதுங்கிற ஒரு நாள்லேருந்து அவனோட முகம் மாறுதுங்கிற. ஆமாம், இது வந்து நம்ம படிக்கும் போதோ இல்லை அந்த டைமில் தான் அந்த விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். இப்போ எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு. பட் என்னோட ஃப்ரெண்ட் கூட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, இல்லை அது இன்னுமே இந்த சொசைட்டியில் இருக்குது அப்படின்னு. அதுக்கு நினைக்கும் போது ரொம்ப சேடாக இருக்குது.